இப்போது நிவிப் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதோட கம்ப்ளீட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர் வச்சுருந்தா ப்ளே ஸ்டோர் போகலாம், ஆப் ஸ்டோர் iOS யூஸ் பண்ணியிருந்தால் ஆப் ஸ்டோரில் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நிவிப் NIVIP ஜஸ்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே நிவிப்னு வரும், NP லோகோவோட. நீங்கள் தென் அதை வந்து கிளிக் பண்ணி அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இட் வில் இன்ஸ்டால். ஸோ ஓப்பன் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் இருக்கும், கொடுத்துட்டு அடுத்து லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், நீங்கள் என்னென்ன ட்ரெஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே மேலே வரும். அதுக்கு கீழே ஆஃபர்ஸ் இருக்கும், 3 செக்ஷன்ஸ்: காம்போ ஆஃபர், பை கெட் ஆஃபர், வெரைட்டி பேக் ஆஃபர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் யூசருக்கு இது டிஸ்பிளே ஆகும். இது வந்து யூசர் ஸ்க்ரீன். யூசர்ஸ் வந்து இப்படி தான் பார்ப்பாங்க. தென் வி ஹேவ் அ டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்ஸ் ஷோ ஆல். 1 கிலோமீட்டர்ன்றது ஒரு யூசர் 1 கிலோமீட்டர்லேருந்து அவரை சுற்றி என்னென்ன கடைங்க, துணி கடைங்க இருக்குது, அவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அது எல்லாமே பார்த்துக்கிறது. 3 கிலோமீட்டர்ஸ் அதே மாதிரி தான், 3 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்றதுக்காக. அண்ட் ஷோ ஆல்ன்றது இந்த ஆப்பில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ஒரு யூசர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே நாம் எப்படி துணியை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ப்ரொஃபைல் டேபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோகோ இருக்கும், லாகின் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலர்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் ரீட்டெயிலர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரீட்டெயிலர் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான லாகின் பேஜ் வரும். ஸோ அந்த லாகின் பேஜில் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி போய்க்கலாம். ஆர்எல்ஸ் க்ரியேட் பாஸ்வேர்டு கொடுத்து, க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் கடையிலேருந்து தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுதான் கடை லொக்கேஷனாக அது எடுத்துக்கும். ரீட்டெயில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் உங்கள் நேம், அப்போ உங்கள் கடை பேர், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில், அப்புறம் பாஸ்வேர்ட்ஸ், கிரியேட் பாஸ்வேர்ட்ஸ், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் உங்கள் அட்ரஸ், அப்புறம் உங்கள் ஷாப் லொக்கேஷன், அப்புறம் GST, ஷாப் இமேஜ். ஸோ GST நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வச்சுருந்தா என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் சைன்அப் கொடுத்துட்டு OTP போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகலாம். நீங்கள் என்னென்ன ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும். இங்கே உங்களுக்கு இப்போ எம்டியாக தெரியிற இடம்லாம் மறைஞ்சிட்டு நீங்கள் ட்ரெஸ் ஆட் பண்ண இங்கெல்லாம் இங்கே வந்து நீங்கள் போட்ட ட்ரெஸ் இங்கே சிம்பிளாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்லோட் ட்ரெஸ், அப்லோட் ஆஃபர்ஸ் 2 விஷயம் கேட்கும். அப்லோட் ட்ரெஸ்ன்றது நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி தான். இந்த அப்லோட் ஆஃபர்ஸ்ன்றது இதில் வந்தீங்கன்னா 3 இருக்கும். ஓகேங்களா? காம்போ ஆஃபர், பை கெட் ஆஃபர், வெரைட்டி பேக் ஆஃபர். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே ஆட் ட்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வந்து கேட்டகரிஸை பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ கேட்டகரிஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஏதாவது கேட்டகரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் ஷர்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த கேஷுவல் ஷர்ட்டுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஷர்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். உங்களோட ட்ரெஸ் டேக்கில் ஒரு நேம் இருக்கும், நீங்கள் அந்த நேம்ஸை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ABCன்னு வச்சுக்கிறேன். அண்ட் சைஸ், எவ்வளோ சைஸ், என்ன சைஸில் நீங்கள் இருக்குது, அண்ட் ஃபிட், ரெகுலர் ஃபிட்டாக, ஸ்லிம் ஃபிட்டாக, இல்லை ஓவர் சைஸ்டாக. நான் இப்போ ரெகுலர்னே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் பிளைண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதோட கலர்ஸ் என்ன, இது பிளாக் கலர் ஆர் ப்ரௌன் கலர். அண்ட் ஸ்லீவ், ஒரு ஷர்ட் ஃபுல் ஸ்லீவில் இருக்கா, ஆஃப் ஸ்லீவில் இருக்கா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆஃப் ஸ்லீவில் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து 2 ப்ரைஸ் செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைஸ், இன்னொன்று வந்து ஃபைனல் ப்ரைஸ். ப்ரைஸுன்றது 500 மைனஸ் பண்ணிவிட்டு 300ன்ற ப்ரைஸ் தான் கஸ்டமர்ஸ்க்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. எந்த அளவுக்கு மினிமம் ப்ரைஸில் நீங்கள் கோட் பண்ணுற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கஸ்டமர்ஸை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகும். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அகேன்ஸ்டாக 2 இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்து இமேஜஸை நீங்கள் கேலரியில் வச்சுருந்தாலும் இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி கூட நீங்கள் இமேஜஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா அது சப்மிட் ஆகிட்டு திரும்ப இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, ஓகேனா ஓகே கொடுத்து திரும்ப வேறு ஒரு ட்ரெஸ்ஸை ஆட் பண்ணுங்கள். இப்போது எப்படி ஆஃபர்ஸ் அப்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காம்போ ஆஃபர். ஸோ நான் காம்போ ஆஃபர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜீனை செலக்ட் பண்ணிட்டு சேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறேன். ஜீன், மேலு, அதுக்கு ஒரு நேமு, ஃபிட்டு, மெட்டீரியலு, சைஸு, அப்புறம் கலரு, ப்ரைஸு அண்ட் கவுண்ட். ஸோ கவுண்ட்டுன்றது நீங்கள் எவ்வளோ ஆஃபர் தர போகிறீங்கன்றது உங்களை பொறுத்து நீங்கள் கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பை கெட் ஆஃபர். ஸோ பை கெட் ஆஃபரும் சேம் இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்மல் ஷர்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுறேன். இங்கே வந்து பை கவுண்ட் எவ்வளோ, கெட் கவுண்ட் எவ்வளோ, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
இந்த ஃபார்மல் ஷர்ட்டை நான் வந்து என்ன சொல்கிறேன் 1000 அங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 அங்கே கொடுத்துட்றேன். ஸோ 2 ஷர்ட்டு 1000 கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஷர்ட்டை நீங்கள் கெட்டில் நீங்கள் எவ்வளோ தரன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 தரேன்னா அப்போது 2 ஷர்ட்டை அவன் 1000 பே பண்ணி கஸ்டமர்ஸ் வாங்கினாங்கன்னா நான் ஒரு ஷர்ட்டை ஃப்ரீயாக தரேன். ஸோ இதுதான் கெட் வந்து ஃப்ரீ. அண்ட் அது அகைன் இதுலேயும் நீங்கள் வந்து இமேஜஸை ஆட் பண்ணணும். 2 இமேஜஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அடுத்த ஆஃபர் வெரைட்டி பேக். ஸோ வெரைட்டி பேக் சேம் அதே மாதிரி தான், பட் இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸாக இருக்க போகுது பைலையும் கெட்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் பையில் வந்து இப்போ நான் வந்து சுடிதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சுடிதார் ஆட்டோமேட்டிக்காக பைக் வந்து தென் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பைக் கவுண்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா, பைக் கவுண்ட் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து ஒரு 2000 கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரெஸ் ஆட் பண்ணிக்கிறேன், இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ கீழே கெட்டில் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு லெகின் தரலான்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லெகின் வந்து கம்மியான ரேட்டுக்கு தரேன். ஸோ அதே மாதிரி நேம்லாம் போட்டு சைஸ்லாம் போட்டு மெட்டீரியல் கலர் போட்டு தென் ப்ரைஸ் வரும்போது நீங்கள் பையில் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கீங்களோ அதோட கம்மியாக தான் கெட் ப்ரைஸில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ கவுண்ட்டு அது உங்கள் விருப்பம் தான். பண்ணிவிட்டு தென் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அண்ட் இப்போது ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது அது எவ்வளோ லைக்ஸ் வாங்கியிருக்குன்னு முதல் கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா, அண்ட் இது போக கஸ்டமர்ஸ் இன்சைட் அடுத்த 7 நாளைக்கு உங்கள் கடைக்கு யார் யாரெல்லாம் வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் இதை ஈஸியாக செக் பண்ணலாம். ஜஸ்ட்டு எப்படின்னா வியூ கஸ்டமர் இன்சைட்ஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணணும், வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்லோட் பண்ண ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணணும், இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணாம், என்கிட்ட ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சினாலும் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அப்லோட் ட்ரெஸ்ஸில் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி அந்த இமேஜஸை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லிஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸை எடிட் பண்ணணுமோ இல்லை எந்த ட்ரெஸ்ஸை டெலீட் பண்ணணுமோ அந்த ட்ரெஸ் மேலே நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். லைக் இந்த ஆப்ஷன் தான் எடிட் பண்ணுறீங்களா டெலீட் பண்ணுறீங்களா, எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எடிட் கொடுத்து உள்ளே போகிறேன். தென் இங்கே வந்து எனக்கு என்ன வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சைஸ் மாற்றணும் அப்படின்னா சைஸை மாற்றிட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு சப்மிட் ஆகிடும். தென் இல்லை எனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸை நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி டேப் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக டெலீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸை ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ஆப்பை பற்றி நீங்களும் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக அவங்க ஃபோனில் இருந்தே உங்கள் கடையோட ட்ரெஸ்ஸஸ் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக பார்த்துக்கலாம்.